உங்களை இன்டர்வியூக்கு ஆஃபீஸ் கூப்பிட முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நடக்கும். டெலிஃபோனிக் ரவுண்ட் அப்படிப்பாங்க. ஃபோன்லேயே வந்து ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து மெயின் டே உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கரெக்டான டைம் டேட்டை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த டைம் டேட்டுக்கு நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு சைலண்டான ரூமில் இருக்கணும். என்வாயர்மெண்ட் வந்து சைலண்டாக இருக்கணும். அதே மாதிரி நெட்வொர்க் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டு. மூணாவது விஷயம் என்னன்னா, இது டெலிஃபோனிக் ரவுண்ட் தானே, வீட்டில் தானே இருப்போம், நம்ம படுத்துக்கிட்டோ சாஞ்சிக்கிட்டோ பேசக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல பொசிஷனில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து நல்ல கான்ஃபிடென்டாகவும் கிளியராகவும் ஹெச்ஆர்கிட்ட போய் சேரும். அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்யூமே நீங்கள் வச்சுக்கிறலாம். இது வந்து டெலிஃபோனிக் ரவுண்ட் தான், அதனால யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. இல்லை ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அதுக்குன்னு இதை பார்த்து ரீட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சீட் கோட் மாதிரி இருக்கும். ஆனால் இதே வந்து நீங்கள் வாசிச்சு படிக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வாசிக்கங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் டெலிஃபோனிக் ரவுண்டில்